திரு ஸ்ரீராம் ஒரு முன்னுக்கு பின் முரணாக பேசுவதற்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. எண்ணிக்கை வரப்போறதில்ல, வெற்றியடைய முடியாதுங்கிற பதற்றத்தில் தான் இதை பேசுறாங்கன்றாங்க. அதை கடந்து இந்த விஷயத்தில் அவர் சொல்லக்கூடியது எல்லாமே திரு வயதாகட்டும் அல்லது இடஒதுக்கீடு இதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இல்லை, முதல்ல இந்த இந்தியா இந்த ஏஜ் இது ஆப்வியஸாக ஆரம்பிச்சது எல்லாரும் சொன்ன மாதிரி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். எஸ், ஒடிசாவில் ரெண்டு விஷயம். அங்கே வந்து வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் இல்லை, அங்கே அசம்பிளி எலெக்ஷனும் அங்கே இருக்கு. அங்கே இன்னைக்கு அசம்பிளிக்கு 4 கட்டமா நடக்குது. வாட் எவர் மாநிலத்துக்கு அந்த அசம்பிளியில அந்த லோக்கல் இஷ்யூ இன்னைக்கு என்ன, மிஸ்டர் நவீன் பட்நாயக்கோட டிஃபேக்டோ ரூரல் இன்னொருத்தர் இருக்காரு. யார் அவரு? அது யாரோ பேர், அது பாண்டியனோ ஜேம்ஸோ யாரோ ஒருத்தர். எனக்கு என்ன ஸ்ரீராம் சார் உங்கள்தான் ஒண்ணுமே நான் எங்கேயுமே வரல. தமிழா இருந்தாலும் உங்க என்ன தப்பு? ஒண்ணு தமிழ்னால தமிழன் சொன்னா ஒண்ணு இது அந்த மாதிரி இங்க வந்து ஒரு தெலுங்கர் இங்க தமிழர்கள் ஒத்துப்பாங்களா? அப்படிதான் நீங்க நியாயமா பேசணும். தமிழர் இருந்தாலும் தப்புதான். அங்க ஒடிசால அந்த மாநிலம் அது ஒரு லோக்கல் இஷ்யூ இல்ல. என் கேள்வி கம்ப்ளீட்டுங்க. விகே பாண்டியன்ங்கிற பேரை சொல்றதுல தயக்கம் இருக்கு, தமிழர்கள் சொல்றதுல தயக்கம் இல்ல. எனக்கு தயக்கமே இல்ல. என்ன சார்? எனக்கு தயக்கமே இல்ல. ஆமா, அதுதானே, அதான் லோக்கல் இஷ்யூன்னு சொல்ல வரேன். அந்த லோக்கல் இஷ்யூன்ற பாயிண்ட்ல வரேன். நம்ம எல்லாத்தையும் தமிழர் இமோஷனல் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அந்த எல்லா மாநிலத்திற்கும் அந்தந்த இமோஷன்ஸ் எல்லா மாநிலத்திலும் தமிழ் மொழி வாய்ந்தது பல இடங்கள்ல சொல்லக்கூடியது இமோஷனா வேற. அவர் இண்டிவிஜுவலா பாருங்க, அவர் தமிழர்களை சேர்க்க வேண்டாம், அவர் இண்டிவிஜுவலா பாருங்க. சொல்லிருக்கணுமே, இண்டிவிஜுவலா சொல்லலையே. இது என்னோட இன்டர்பிரேஷன். நான் லெட் மீ அதுதான் சொல்றாங்க. எஸ், சோ அதனால கொஞ்சம் லெட் மீ கம்ப்ளீட்ங்க. வயசு அவர் அப்ப டிஃபேக்டோ ரூரல் எங்கங்க இருப்பாங்க? ஒருத்தரால ஃபுல் ஃபிளெஜ்டா அவரால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவரால போக முடியல, அவர் ஒரு டிஃபேக்டோ ரூல் வைக்கிறத ஒரு கான்செப்டா தான் இங்க சொல்றாங்க. அதனால அவர் அவருடைய 77 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ன்றத ஒரு கோல் அவர் ஒரு இதா காட்டுறாரு. அந்த 77 உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? முதல்ல எந்த பைலால பிஜேபில எவ்வளவு எந்த பைலால பிஜேடில அது சொல்லப்பட்டிருக்கு? கரெக்ட். நான் சொல்லப்பட்டிருக்கு இருக்கா? இங்க நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணி திரு மோடி போயிடணும் 75 இயர்ஸ்க்கு. யாரு சொல்லல? யாரு சொல்லல? அமித்ஷா அப்படி சொல்றாரா? அமித்ஷா கதறாரு, நண்பர் கதறாரு. சிதம்பரம் கேக்குறாரு. இல்ல அமித்ஷா சொன்னாரு, நீங்க ஏன் கதறீங்க? அமித்ஷா 75 வயசுன்னு யாரை அனுப்பணும், யாரை அனுப்ப கூடாது? அமித்ஷா சொல்றாரு. வயசானவர்கள் யாரா சொல்றாரு சார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. உட்கார வைப்பதும் நிற்க வைப்பதும் அந்த கட்சி. இது அமித்ஷா சொல்லுங்க. அமித்ஷா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. அமித்ஷா தான் கதறாரு. எக்ஸாக்ட்லி. அமித்ஷா கதறாரு. அதுதான் அடுத்த ஆட்சிக்கு இடம் எல்லாம் போய்டுமோன்னு அதுக்கான காரணத்தை சொன்னேன். சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி அவர் ஆக்டிவா இருந்தா 90 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அவர் அறிவிக்கவே இல்லையே சார். எப்ப வேணா இருக்கலாம். இன்னொன்னு அவர் பிஜேடியினுடைய தலைவராக அவர் யாரை வேணா கொண்டு வரலாம் சார், மக்கள் ஏற்றுக்கொண்டா. அவ்வளவுதானே சார்? ஆமா. அதுல ஏன் நீங்க இஷ்யூ ஆக்கலாங்க? ஏற்றுக்கொண்டா கரெக்ட். ஆனால் அந்த இஷ்யூ ஆக்குறதுல யார் இஷ்யூ பதில் கேட்கலாம்? யார் இஷ்யூ ஆக்குறது? அதே இஷ்யூ கூட கேட்கலாம். பதில் தான் ஆக்குறீங்க. தமிழர்கள் ஏன் கொண்டு வரீங்க? அதே இஷ்யூ பதில் கூட கேட்கலாம்ல. அப்படிதான் கொண்டு வருவாங்க. 27 கொஞ்சம் இருக்கு. எப்படி கொண்டு வருவீங்க? கார்த்திகை செல்வன் தமிழர்கள் எப்படி கொண்டு வருவீங்க? கார்த்திகை செல்வன் தமிழர்கள் தமிழ்நாட்டுல நீங்க ஒரு தமிழ்நாட்டுல வேறு மாநிலத்தில் யாராவது ஒருத்தரை இங்க ஆள நீங்க வந்து நீங்க ஒரு இருங்க ஒரு கட்சி ஏன் அவர் எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு பேசலையா? இங்க தமிழ் ஆட்சி பொறுப்புல மக்கள் உட்கார வச்சாங்களா இல்லையா? ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சி பொறுப்புல மக்கள் தேர்தல் உட்கார வச்சாங்க. பேசுனாங்களா இல்லையா? ஆட்சி கரெக்ட்டா நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே வாங்க. கரெக்ட்டா மாட்டீங்க. பேசுனாங்களா இல்லையா? என்ன மாட்டீங்க சொல்லுங்க. இவர சொன்னீங்க. விஷயத்துக்கு வாங்க. இவர சொல்றேன். பாயிண்ட் என்ன? அங்க இங்க மலையாளின்னு பேசுனாங்களா இல்லையா? யார் பேசுனா? இங்க தமிழ்நாட்டுல பேசுனாங்க. திமுக பேசலையா? மேடம் ஜெயலலிதாவை மைசூர் ஆட்சி பேசலையா? அதே மாதிரி அங்க திமுக பிஜேபி ஒண்ணா மக்கள் ஏத்துக்கொண்டா திமுக பிஜேபி ஒண்ணா சார்? எங்க பேசுறது நான் என்ன சொல்றேன் சார்? பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லாதீங்க சார். அப்ப ஆமா, பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் கிடையாது. டிஃபரன்ஸ் ஆன் கரப்ஷன், டிஃபரன்ஸ் ஆன் நேஷன், டிஃபரன்ஸ் ஆன் ஆல் தி டிஃபரன்ஸ். ஆனா பொலிட்டிக்கல் இதுல எல்லாம் டிஃபரன்ஸ் சொல்லவே இல்ல. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன கரப்ஷன்ல இருக்கு. தமிழ்நாட்டுல முதல் கட்ட தேர்தல் டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ல இருக்கு. முதல் கட்ட நேஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தமிழ்நாட்டுல முதல் கட்ட தேர்தல் நடக்குது. தேர்தல் நேரத்துல தமிழ்நாடு குறித்து, தமிழ் மொழி குறித்து, தமிழ் மக்கள் குறித்து அவ்வளவு அக்கறையா பேசுறீங்க சார். இன்னைக்கு என்ன பேசுறோம்? இன்னைக்கு வந்து தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்புறம் தமிழர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரலாமா? தமிழ்நாட்டுல தான் சாவி இருக்கு. பேசலாமா? என்ன சார் நான் பேசலாமா? சொல்லுங்க. இங்க பேசுனதா இல்லையா? இங்க வந்து கக்கூஸ் கழ வர
வராங்க வட இந்தியன் இங்க பேசினாங்களா இல்லையா? இங்க பானிபூரி வந்து விக்கிறவங்க வந்தாங்களா இல்லையா? இப்ப எத்தனை லட்சம் பேர் மூலையில தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்றாங்கன்னு பேசின போதெல்லாம் உங்க வாயை இவ்வளவு பெருசா கிழிச்சு பேசுறது. நீங்க பேசினத வட இந்தியால சொன்னா உங்களுக்கு பயம் வருது இல்ல? அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? ஐயோ ஓட்டு போயிடுற பயம் வருது இல்ல? அப்படி வரும்போது வாயை திறக்காம நீங்க பேசாம இருக்கணும். பீகார் பேசிய போலியா ஒரு வீடியோ வெளியிட்ட போது உங்களுக்கு பயம் வந்தா அப்ப நீங்க என்ன பெரிய தலைவர்கள்? போலி வீடியோ பேசினதுல தவறுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னால முடியல இல்ல? we are with you தைரியமா உங்களால நிக்க முடியல சொன்னாங்க. we are with you ன்னு சொன்னாங்க. இந்தி கூட்டணியில தைரியமா ஆமா தமிழ்நாட்டில் பேசினாங்க உங்களால ஏன் சொல்ல முடியல? நான் திருப்பி சொல்றேன் சார், தமிழ்நாடு அரசாங்கம் மைக்ரன்ட் லேபர்ஸ் விஷயத்துல ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்லப்படாதீங்கன்னு தமிழ்நாடு சொன்னது மோடி சொல்வாரா? ஒரு கவர்னர் வட இந்தியர்கள் இங்க பானிபூரி விற்க வரான்னு சொல்ற போது அதற்கு தவறு நாகாலாந்துல இருந்து ரவி அவரை அமிச்சான்னு சொல்ற போது உங்க வாயை கூசல. அப்ப அங்க சொல்றத சொல்லதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் வழக்கம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பயந்தீங்கன்னா அது உங்க பிரச்சனை சார். நான் என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம் உங்க பாயிண்ட் நீங்க சொல்லக்கூடியது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், திமுகவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், கேள்வி எடுத்துக்கங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, அதுக்கு நாங்க கவுண்டர் பண்றோம்ன்றீங்கல, அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா திமுகன்னு சொல்லிருக்கணும், திமுக பதில் சொல்லிருக்கோம். தமிழர்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல சாவி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது வேற. ரெண்டுமே தமிழ்நாடு, ரெண்டுமே தமிழ்நாடு. கிளியரா சொன்னாரு. தமிழர்கள் ரூல் பண்ண முடியுமா? தமிழர்கள் ரூல் பண்ணலாமா? தமிழக அதிகாரி ரூல் பண்ணலாமா? let me complete. அவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு. இவங்க இந்தி கூட்டணியில திமுகன்ற பார்ட்டியை மென்ஷன் பண்ணாங்க, கேரளால கம்யூனிஸ்ட்ன்ற பார்ட்டியை மென்ஷன் பண்ணாங்க. can a Tamilian rule Odisha? I'll come. Yes. கேட்டாரா இல்லையா? I will come. can a Tamil Babu rule Odisha? கேட்டாரா இல்லையா? சொல்றேன். இங்க ஒரு மலையாளின்னு எம்ஜிஆர் நீங்க பேசின போது இங்க கன்னடிகா நீங்க என்ன பண்றீங்க? இஷ்யூ டைவர்ட் பண்றீங்க. நான் கேக்க டைவர்ட் பண்ணல. மீண்டும் அதே மாநிலத்துல அது ஒரு இஷ்யூ. மக்கள் ஏத்துக்காது ஒடிசா மக்கள். கேள்வியோட நியாயம் ஒடிசா மக்கள் பாண்டியன் கேள்வியை நல்லது என்ன சொல்றேன் பெருமை. ஆனால் கேள்வி திமுகவுனா அது வேற. மலையாளி நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் சொல்ல முடியாது பேசிட்டு ஒரிசால மட்டும் தமிழர் தான் ரூல் பண்ணனும். ஒண்ணு இல்ல சார். எந்த விதமான ஒரு ஆதாரம் நீங்களே சொல்லுங்க சார். இங்க நீங்க கேள்வி திமுகவுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ வச்சா சரி சார். நீங்க கேள்வி எழுப்புறது அல்லது குற்றம் சாட்டுவது தமிழ்நாட்டை குறித்து தமிழ் மக்களை அப்படி சொல்ல முடியாது சார். தமிழ் அதிகாரிங்கறீங்க இல்ல. அந்த இன்னைக்கு அவர் அதிகாரி இல்ல, இன்னைக்கு அவர் பொலிட்டிஷியன். நீங்க சொன்னது நம்பர் 1 சொன்னது தமிழ் பாபு ரூல் ஒடிஷா. நான் பொலிட்டிஷியன் அத நாட் as an அதிகாரி சார். நான் நம்பர் 1 பிரதமரோட பரப்புரை கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு அவர் வேற மாநிலத்துல இருந்தார் வெச்சுக்கோங்க. அவர் ஒரு ஆந்திரா மாநில ஐஏஎஸ் இருந்தா சாவி ஆந்திராக்கு போயிருக்குன்னு சொல்லிருப்பாரு. ஒரு கேரளா மாநில அது ஆந்திரால கேரளா சொல்லிருப்பாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல ஸ்டேட்மென்ட் தமிழ்நாட்டுக்கு சொன்னாரா? நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல தமிழ்நாட்டுக்கு சொன்னாரா? டெஸ்பரேட்டா தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல அது தமிழ்நாட்டுல சொன்னாரா? நீங்க பேசுற போது நான் பெருமையா இருந்தேனா இல்ல? உங்களுக்கான கேள்வி வேற மாதிரி நான் பேசுறதா இல்லையா? அம்மா இந்த மாதிரி பேச மாட்டேன்றாங்க. பிஜேபி வந்தா பேசுவாங்க. நீங்க அவங்களுக்கு அவங்க அவதாரம் பண்ணி போயிட்டாங்க. நீங்க கூட திமுக கூட இவ்வளவு பேச மாட்டாங்க. நீங்க திமுக பேசுறீங்க இல்ல? அதெல்லாம் நாங்க கேக்குறோம். அது மாதிரி அவங்களே பேசுவாங்க. டோன்ட் வரி. அதாவது சென்ட்ரல் நான் வர இந்த வித கரெக்ட் இல்ல நான் வரேன். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் வரேன். உங்கள்கிட்ட வரேன். இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர்னு கேள்வியை பிஜேபி எழுப்புது. ஆமா, அது தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்பார்கள். ஒரிசாவுல போய் யார் முதல்வர்ங்கிற பிரச்சனையை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எடுக்கக்கூடாது சார்? தேர்தல் வியூகம் இல்ல சார். இல்ல தேர்தல் வியூகம் சார். ஒரு மாநிலத்துல இந்த மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனையா அல்லது அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நான் எதிரொலிக்கிறேன் அப்படின்னு அந்த பிஜேபிக்கு ஒரு வியூகம் இருக்க கூடாதா? அப்ப தமிழர்களை இழிவுபடுத்தி பேசினாரு. அவருடைய வயது என்பதுல அவங்க ஒரு கேள்வி உள்ளாக்குறாங்க. இல்ல சார், அவர் கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு சார். ஸ்ரீராம் என்ன சொல்றாரு? கான்டெக்ஸ்ட் இருக்கு சார். விகே பாண்டியன்ங்கற அவர் அது பேரை சொல்ல மறுக்கிறாரு. அல்லது நான் சொல்றேன் விகே பாண்டியன் டிஃபாக்டாவோ வராருங்கும்போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல பிஜேபி அந்த விஷயத்தை வைக்குது அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி அவங்க போகிற இடத்துல அந்தந்த இடத்துக்கு நேரம் மாறி பேசக்கூடிய பச்சோந்தியாக
மாறி பேசுகிறார்கள் பிஜேபி தலைவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒவ்வொரு ஊருக்கும் அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா அவங்க பேசக்கூடிய அத்தனையிலேயும் ஒரே ஒரு பாயிண்ட தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. நான் கேட்க விரும்புவது, இந்திய அரசியல் சாசனத்துல இருக்கா? இந்திய அரசியல் சாசனத்துல ஏதாவது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஒருபோதும் கிடையாது. ஓகே, வயது பத்தி சொல்றீங்க, ரைட் திரு ஸ்ரீராம். எஸ், அரசியலமைப்பு சட்டத்துல எங்கயாவது வயசு பத்தி சொல்லிருக்காங்களா? எங்கேயுமே இல்ல. அவங்கள்ட்ட அதுதான் பாயிண்ட், எங்கேயுமே இல்ல. ஆனா ஒரு இஷ்யூன்றத எல்லாரும் எழுப்புவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவர் சொன்னாரு இன்னும் ஆர்எஸ்எஸ் இன்னும் அவர் இன்னும் தொடர்பு இல்லைன்னா சத்தியமா சொல்லவே இல்ல. நீங்க சொன்ன அவர் என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் ஓடு நாங்கள் இப்போ எங்களுக்கே தன்னிறைவுன்னு சொல்றதே கூட ஒரு வியூகம்ங்கற ஒரு பாயிண்ட், பொலிட்டிக்கல் பாயிண்ட். அதாவதுங்க, ஒரு அப்பா விவசாயியா இருக்கலாம், பையன் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடலாம், அப்பாவோட பெரிய ஆள் ஆயிடலாம். சோ அப்பாவோட பையன் பெரிய ஆள் ஆயிட்டான், ஆர்எஸ்எஸ் அப்பா என் கீழே தான் இருக்குன்னு நினைக்க முடியுமா? அதேதான் ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக ஒரு ஃபவுண்டேஷன். ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட கொஞ்சம் வளர்ந்து அந்த சொல்வதாலேயே ஆர்எஸ்எஸ் வந்து குறைச்சு மதிப்பிட்டு தான் நீங்க திரித்து பேசுவார்கள். அதுல ஏதாவது ஒரு சிமெண்ட் பண்ணி விடலாமா, கொளுத்தி போடலாமான்னு பண்ணுவாங்க. இல்ல சார், இன்னும் திருப்பி சொல்ல முடியாதுங்கறார் சார். ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ்ங்கற இயக்கத்தை மிஞ்சி ஒருத்தர் வளர்ந்துட்டார் நினைக்கிறதே தப்புங்க. அப்படி ஆர்எஸ்எஸ் இல்லாம இல்ல, அது அவருடைய வியூ, அத மதிக்கிறோம். ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட இன்னைக்கு நம்ம வளர்ந்திருக்கோம்னு சொல்றதுனாலயே ஆர்எஸ்எஸ் ஈவுபடுத்தியதாக இல்ல, கட்சிக்குன்னு ஒரு தனி பலம் வந்திருக்குன்ற பாயிண்ட் பத்தி சொல்றாரு. அதுல எந்த அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா சார், நீங்க செந்திலதிபன் சொல்ற ஒரு பாயிண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் வேறையா இருக்கலாம். ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு, கட்சி கிடையாது. பிஜேபி கட்சி, இது ரெண்டையும் ஒற்றுமை ஒன்னாப்படுத்தி பிஜேபி அதோட வளர்ந்துச்சுன்னு ஏன் நீங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்தீங்க? மக்களுடைய ஆதரவு தானேங்க. வெறும் ஆர்எஸ்எஸ் ஓட்டை வச்சு அரசாங்கத்துக்கு வர முடியாது. இங்க வந்து திமுக வந்து திகாவோட வளர்ந்துட்டு சொல்ல மாட்டாங்க. மக்களோட ஓட்டு வச்சு தான் ஒரு அரசாங்கம் வந்து வர முடியும். ஒரு இயக்கம். அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஓட கொஞ்சம் அதிகமா. ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இல்ல. இன்னும் ஒண்ணே சொல்லிடுறேங்க. எஸ், பிரதமர் வந்து சொன்னாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு கான்ட்ரிபியூஷன். என்ன சப்ஜெக்ட்? அவர் வந்து நான் தாயோடைய வரலன்னு. அதுல மிஸ்டர் கலீல் ஜிப்ரான் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரைட்டர், சரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. அவரோட ஒன்னு படிச்சிடுறேன். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் லைஃப் லாங் ஃபார் இட் செல்ஃப். தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ. And though they are with you, yet they belong not to you. Okay. இததான் அவர் மீன் பண்றாரு. உடனே தாய் அப்படியே பழிக்கிறோம், உடனே தந்தையை பழிக்கிறோம். உங்களால நீங்க அதை படிச்சிடல, நீங்க படிக்காதனால அதை எப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைங்க. பாயிண்ட் என்ன? ராம் சுப்ரமணியன் விட்டு வரேன். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இதே விதத்தை சார் எங்க ராம் சுப்ரமணியன் உங்கள்ட்ட வரேன். எங்க இது ஸ்ரீராம் முட்டாள நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அறிவாளி. ஜிப்ரானோட நீங்க தான் அறிவாளி. மக்கள் கேட்டுக்கிட்டோம். ஸ்ரீராம் நீங்க தான் ஜிப்ரானோட அறிவாளி. ஸ்ரீராம் சொல்லுங்க. இல்ல இல்ல, என் கேள்வி என்னன்னா, இதே விதமா ராகுல் காந்தியோ கார்கே, நான் கடவுளின் அவதாரம் சொன்னா யாரோ ஒருத்தர் இந்த டயலாக் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? எங்க அது அவருடைய இஷ்டங்க, என்ன வேணா சொல்லிக்கலாம். இப்போ மோடி முந்திட்டார்ல, அவர் சந்தோஷப்பட்டா பக்கத்துல ராகுல் காந்தி என்ன தப்பு? இப்போ இந்தியா கூட்டணி தலைவர் சார் வர சார் கடவுளை ராம் சுப்ரமணியன் அவர்கிட்ட கேட்டு